டிஎம்கேவோட 2.1 வெர்ஷனா தான் வந்து இங்க அரசியல் இப்ப இந்த 2000 வாங்கிட்டு சொந்த கட்சிக்காரருக்கு பணம் வாங்கிட்டு திமுக ஊழியர்கள் சொந்த கட்சிக்காரர் நினைக்கிறான் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்ற சூழலை வந்து எப்படி எதிர்கொள்ள போறாங்க அடுத்த ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா எந்த ஆட்சி வந்தாலும் கடனை பற்றியோ மக்களை பத்தி அவனும் கவனம் போட போதும். விஜயகாந்த் 2000 கோடி வாங்கி ஜெயலலிதா வீட்டுக்கு பின்புறம் போய் கூட்டணி வச்சு அவரும் காணும். எம்ஜிஆர் யாரோடு கூட்டணி அரசியல் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு கார்பரேட் அதை விஜயும் செய்யணும். விஜயும் அதே கார்பரேட் அரசியல் தான் இப்போ திமுக அண்ணா திமுக விஜய் அரசு பூலகத்தையே பசுமையா மாத்திருன்னு சொல்லுவாரு. அவனே ஆளை கூட்டிட்டு வருவான், அவனே சேர போடுவான், அவனே கொடியை கட்டுவான், அவனே கொடியை வச்சு வீட்டுக்கு போயிடுவான். இதை பாத்துருக்கீங்களா? எடப்பாடி ஒரு நீண்ட அரசியல்வாதி, அரசியல் அனுபவம் உள்ளவர். புரியுது சார். இப்ப அதாவது வந்து இரண்டாவதா வந்து எதிர்கட்சியா வரப்போறது யாருன்றதான் நம்ம போட்டின்ற மாதிரி பார்த்தோம். ஒருவேளை எதிர்கட்சியா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தாவேக்காக்கு இருந்தாலும் தாவேக்கா வெற்றி வகை சூடுவா, அதாவது வெற்றி வகை சூட முடியலங்கிறது விவாத பொருள். டிஎம்கேக்கு எந்த விதத்திலையும் தாவேக்கா மாற்றி இல்ல. டிஎம்கேவோட 2.1 வெர்ஷனா தான் வந்து மக்களோட மத்தியில பார்க்கப்படுது. உதாரணம் வந்து இலவசத்தை ஆதரிக்க மாட்டோங்கிற நிலைப்பாட்டில் உறுதியா இருந்த தாவேக்கா மத்த இரு திராவிட கட்சிகள் மாதிரியே வந்து அங்க 2000 தான், இங்க 2700, அங்க 4 சிலிண்டரா, இங்க வந்து 8 சிலிண்டர், இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் இருக்கிறது. அங்க 8000 கூப்பன்னா இங்க வந்து 8 கிராம் நகை, இந்த மாதிரியான விஷயங்களும் முன்னெடுத்து பார்க்கப்படுது. அப்படி இருக்க சூழல்ல வந்து தமிழ்நாட்டோட மொத்த கடன் 12 லட்சம் கோடி எட்டி இருக்கு. இப்ப இந்த சூழல்ல வந்து இலவசம் தேவைதானான்ற கேள்விகளும் எழுது. அப்ப வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தாவேக்கா வரணும்னு நினைச்ச எல்லாருமே தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவதற்கான ஒரு பின்னடைவை வந்து சந்திக்கிறாங்களா? இதை வந்து எப்படி சார் பார்க்கலாம்? இல்லைங்க, இங்க மக்கள் திமுக 2000 ரூபாய் கொடுக்குறான், அண்ணா திமுக 2000 ரூபாய் கொடுக்குறான். இதுதான் இங்க அரசியல். இங்க அரசியல் இப்ப இந்த 2000 வாங்கிட்டு அத்தனை பேர் அண்ணா திமுக ஓட்டு போட்டுருக்கான். திமுக காரன சொந்த கட்சிக்கு பணம் கொடுத்துருக்கான். சொந்த கட்சிக்காரருக்கு பணம் வாங்கிட்டு அவன் அண்ணா திமுக தான் போட்டிருக்கான். ஏன்? திமுக ஊழியர்கள் சொந்த கட்சிக்காரர் நினைக்கிறான். கீழே சம்பாதிக்க விடவே இல்லை, கீழே பணம் வந்து சேரவே இல்லை. எலெக்ஷன் கொடுத்து பார்த்து அவன் அடிச்சுட்டு போயிட்டான். சொந்த கட்சிக்காரன் திமுக சொந்த கட்சிக்காரங்க பணம் கொடுக்குறான் ஓட்டு போட சொல்லி, அது சொந்த கட்சிக்காரன் அடிச்சுட்டு போயிடலாம். அப்ப இப்படி திமுக கட்சிக்குள்ளேயே அந்த நம்பகத்தரமான நிலவரம் போச்சு. என்னைக்கு கட்சிக்காரன் பணம் கொடுத்து ஓட்டு போட சொல்றானோ அன்னையோட அரசியலும் போச்சு, கட்சியும் நல்லா போயிடுச்சு, அரசியலும் போயிடுச்சு. அப்ப அதிமுகவுக்கும் வந்துட்டு இது ஒரு பின்னடைவா இருக்குங்களா சார்? இப்ப 12 லட்சம் கோடி கடன் இருக்குன்ற சூழலை வந்து இவங்க அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அடுத்த ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால்? அதிமுக இப்ப இருக்க கடன் சூழலை வந்து எப்படி சமாளிச்சு அதை வந்து சிறப்பான ஒரு ஆட்சி அமைச்சரவைக்குள்ள கொண்டு வர? எந்த ஆட்சி வந்தாலும் கடனை பத்தியோ இல்ல மக்களை பத்தி அவனும் கவலைப்பட போறது இல்ல. அதிகாரத்துக்கு வந்து அவங்க 5 லட்சம் கோடி திருடுவாங்க, அவ்வளவுதான். அதான் 5 லட்சம் கோடி அதிகாரம் அப்படியே திருடி கொடுத்துருவான். இல்ல அப்படி பார்க்கும்போது வந்து விடுதலை கிடைச்ச காலகட்டத்தில இருந்து தமிழக அரசியல் சூழல்ல பார்த்தோம்னா 2021 வரைக்கும் தமிழ்நாட்டோட மொத்த கடன் வந்து 6 லட்சம் கோடி தான் மொத்தமே சொல்லியிருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியில மட்டுமே அது டபுளா மாறி இருக்குன்றது நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வந்து அதிமுகவும் வந்து இதே மாதிரி ஊழல் செயலில் ஈடுபடுங்கிறத வந்து நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? சாரியா ஊழல் பண்ணாம அரசியல் பண்ண முடியாத நிலைமை ஆயிப்போச்சு. ரெண்டாவது ஊழல் செய்வதற்காகத்தான் இத்தனை கோடியை செலவு பண்றோம். திமுகவுக்கு இணையாக அண்ணா திமுக செலவு பண்ணிருக்கு. எதுக்கு? அவங்க செலவு அரசியலுக்காக தேர்தலுக்காக செலவு பண்ண காசுகளை வந்து வசூல் செய்யணும், அதை எடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல. அப்புறம் எப்படி ஊழல் இல்லாம ஆட்சி நடக்கும்? ஆட்சி அதிகாரம் என்பது திராவிட இயக்கம்னால ஊழல் பிரிக்க முடியாது. புரியுது. அதே சமயம் அடுத்த கேள்வியா சார், அதே சமயம் வந்துட்டு திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு தொடர் பிரச்சனையாவே இருக்கு. தொடர் பாலியல் குற்றச்சாட்டுகளும் பலதரப்பட்ட விமர்சனங்களா வந்து மக்கள் மத்தியில் எழுந்த வண்ணம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் இதை அவங்க சரி செய்து மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்வாங்கன்னு நம்ப முடியுமா சார்? இல்ல, நீங்க இருந்த காலத்திலேயே 44,000 வழக்கு, 7,850 கொலைகள், அவர் முதலமைச்சர் கட்டுப்பாடுல அரசே இல்லை. லாக்அப் மர்டர் கூட அரசே இல்லை. இப்ப அதுதான் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு. அத்தனை பேருமே திமுகவை எதிர்ப்பதற்கு அதான் காரணம். அதனால திமுக மீண்டும் வருவதற்கு 100% வாய்ப்பு, 100% வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கலாம் சார். அதே மாதிரி பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியுமே வந்து 2009 முதல் வந்து ஏறக்குறைய 16 ஆண்டுகளாக தனித்து தேர்தல் சந்திச்சுட்டு வராங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து அவங்க வளர்ச்சியை காண்பித்து, அதே மாதிரி இந்த சூழல்ல 2026 சூழல்ல அவங்களோட வளர்ச்சியை வந்து தக்க வச்சுக்குவாங்களா, இல்ல வந்து விஜய் வந்து நாம் தமிழரோட களத்தை வந்து நாம் தமிழரோட கட்சியை வந்து பேரடியாக இருக்கிறாரா விஜய் வந்து? இல்ல, இப்போ நாம் தமிழர் இயக்கம் இந்த தேர்தலோடு பல கட்சி காணாம போயிரு. சீமான் காணாம போயிடுவாரு, பிரேமலதா இல்ல, வைகோ இல்ல,
விசிகா இல்ல, பல கட்சி இந்த தேர்தல் முடிந்த பிறகு காணாம போயிருக்கு. அப்படி பார்த்தோம்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளாக வந்து கூட்டணிகளே இல்லாம தோல்விகளை சகிச்சு கொண்டுதானே நாம் தமிழ் கட்சி வந்திருக்கீங்க. அது வந்து திமுக அண்ணா திமுக எதிர்ப்பான வாக்கு வங்கி. இப்ப அந்த வாக்கு வங்கி விஜய் வந்துட்டார். விஜய் வந்த பிறகு நாம் தமிழருடைய முகவரியே முடிஞ்சு போச்சு. பல 5 கட்சி காணாம போயிருக்கு. இதோட இவரோட சேர்த்து 6 கட்சின்னு வச்சுக்கு. அத்தனை பேர் இனிமேல் அரசியல் பண்ண முடியாது. புரியுது சார். நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு தமிழக தொகுதி சட்டமன்ற தொகுதியில் வந்து 234 முக்கியமான தொகுதியில ஒரு 20 to 25 பார்க்கப்படுது. அதுல வந்து கொளத்தூர் உட்பட காரைக்குடி, சீமான் இருக்கிற தொகுதியெல்லாம் பார்க்கும்போது சீமானுக்கு வந்து அந்த இடத்துல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் காரைக்குடி தொகுதியில? இல்ல, வாய்ப்பே இல்ல. அதாவது இது 2009 ப. சிதம்பரத்தை எதிர்த்து தேர்தல் சந்திக்கிற பொழுது நாம் தமிழருடைய வேட்பாளருடைய தனிப்பட்ட செல்வாக்குல அந்த வாக்கு வாங்கியிருக்காரு. அங்க சீமான் போயிருக்காரு. அதனால சீமானுக்குன்னு ஒரு தொகுதி பாதுகாப்பான தொகுதியே இல்ல. அரசியலே பண்ணல. இப்போ சீமானும் சாட்டையும் தவிர நாம் தமிழர்ல யாருமே இல்ல. காளியம்மாள் உட்பட பல பேர் போயிட்டாங்க. ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம் பல பேர் போயிட்டாங்க. இப்ப அவரும் வைகோ போல ஒரு கட்சி வச்சிருப்பாரு. வைகோவை போல ஒரு கட்சி வச்சிருப்பார். அவ்வளவுதான். தவிர சீமானுடைய அரசியல் வாழ்க்கை இந்த 2027 தேர்தல்ல முற்றுப்பட்டு விட்டார். கடந்த முறை வாங்கின வாக்கு வாங்க முடியாது. வாய்ப்பு உறுதியா சொல்றீங்க? உறுதியா சொல்றேன். விஜய் நிக்கிற 2 தொகுதிகள்லயும் விஜய் பெரம்பூர்லயும் திருச்சிலையும் வந்துட்டு வெற்றி பெறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவும் இருக்கா? 2 தொகுதியிலும் ஓட்டுக்கு 2000, 2 லட்சம் வாக்காளருக்கு 40 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இடிகோ இருந்தராஜே ஒரு பெரிய கார்பரேட் முதலாளி தான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதே இல்லன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிருக்கேன் சார். இல்ல, அத விஜய் பணம் கொடுக்கல. விஜய் பணம் கொடுக்கல. இப்போ அந்த பணம் கொடுத்தவனுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அந்த தொகையில ஒரு 15-20% வாக்கு வாங்கினா அது பெரிய செய்தி. நீங்க பெரம்பூர் ஜெயிக்க முடியாது சந்தேகத்துலதான் எங்க போறாரு? திருச்சி கிழக்கு போறாரு. திருச்சி கிழக்கு ஜெயிக்க முடியாது எங்க வராரு? ஒரு ஆணித்தரமான தலைவர் 2 தொகுதியில் நிக்கிறாருன்னா 2லுமே ஒரு நம்பிக்கையிலே தான் அர்த்தம். ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது அந்த ஆண்டிப்பட்டிக்கு போகும், பருவூருக்கு போகும். ஏன் சொந்த ஊர் மயிலாப்பூர் நிக்க வேண்டியதானே? ஒரு போய் ஓட்டு போட மாட்டான். அப்போ இந்த திராவிட அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்களை ஏமாற்றுவது மட்டும்தான் தொழிலே தவிர, கருணாநிதி கடைசி காலத்துல திருவாரூர் போயிட்டார். சொந்த ஊர்ல தான் ஓட்டு போடுவாங்க. இவருடைய அரசியல் கடமை இப்படித்தான். புரியுது சார். அப்படி பார்க்கும்போது வந்துட்டு இப்ப திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வந்து தாவேக்கா வரணுங்கிறத வந்து மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்து உறுதியா வந்து அதிமுக தான் வந்து வெற்றி வாகை சூட போது நம்ம சொல்றோம். இவ்வளவு நாளா இருந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று தேவைன்னு நம்மளும் நினைக்கணும் சார். அது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளும் பார்க்கலாம். மக்கள் நினைக்கிறான். ஆனா மாற்றாக வருகிறவர்கள் விஜயகாந்த மக்கள் நினைச்சான். மக்களோட கூட்டணி, ஆண்டவனோட கூட்டணி, விஜயகாந்த் கூட்டு போட்டு முதலமைச்சராகலாம் நினைச்சான். விஜயகாந்த் 2000 கோடி வாங்கி ஜெயலலிதா வீட்டுக்கு பின்புறம் போய் கூட்டணி வச்சு அவரை காணாம போயிட்டார். இப்ப விஜய் அதே காரணம். இளைஞர்கள் மகளிர் முதல் கொண்டு வந்து விஜய்க்கு பேர் ஆதரவாக இருக்கிறார். இல்ல, அது விஜயகாந்த் இருந்தாங்கல்ல, இதே 14%, அதே 14% இப்ப விஜய்க்கு வந்திருக்கு. என்ன ஆகும்? இவரு என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி இப்படி பரவலா பயணம் பண்ணா விஜயகாந்துக்கு என்ன வந்தது, வைகோக்கு என்ன வந்தது, ராமதாஸுக்கு என்ன வந்தது? அதே நிலைமை தான் விஜய்க்கும் வரலாம் சார். அந்த நிலையில வந்து அவர் கூட்டணி கட்சிகளை வந்து ஆதரிச்சா மட்டும்தான் அவரோட அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுன்றத நம்ம பார்க்கலாம். கூட்டணி கட்சிகளை ஆதரிப்பதல்ல, தனியார் நிக்கணும். எம்ஜிஆர் என்ன பண்ண கூட்டணி வச்சாரா? இல்ல, எம்ஜிஆர் யாரோட கூட்டணி வைக்கிறார்? அது எம்ஜிஆரோட வழித்தோன்றன்னு விஜய் சொல்றாங்க. இது நீங்க எம்ஜிஆர் வழித்தோன்றன்னு சொல்லலாம். அப்புறம் புத்தர் வழித்தோன்றல், இயேசு நபிகளாகிய வழித்தோன்றன்னு சொல்லலாம். பொண்டாட்டி வச்சு விட்டுட்டு பல பெண்களோட இருக்கிறவர் தான் இப்போ எம்ஜிஆர் வழித்தோன்றல். அரசியல் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு கார்பரேட் தொழில் அது. புரியுது. அதை விஜயும் அதே தான் செய்யறாரு. ஆனா அது வந்து ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை வந்து அவர் ஆதரிக்கக்கூடிய யாருமே ஒத்துக்க மாட்டான். பெரியார் சொல்றாரு, முட்டாள்கள் ஓட்டு போடுறான், ஐயோக்கி ஆட்சிக்கு போறான். சொந்த கட்சிக்கு திமுக பணம் கொடுக்குறான், அதிமுக பணம். இதுல எங்க அரசியல்? சொந்த கட்சிக்கு புரியுது. திமுக அதிமுக கொடுக்காது, அதிமுக திமுக இப்ப எல்லாத்தையும் குணம் கொடுத்துட்டு அது வேற விஷயம். ஆனால் இதுதான் அரசியல். மக்களை ஏமாற்றுவது, அதிகாரத்துக்கு வருவது,
கொள்ளையடிப்பது, இதுதான் அரசியலை தவிர மக்களுக்கான அரசியல காங்கிரஸ்காரனோட போச்சு. காங்கிரஸ்காரனோட, காமராஜோட போச்சு, கக்கனோட போச்சு, பக்தவச்சலத்தோட போச்சு, ஓமந்தூராரோட போச்சு. இப்பெல்லாம் அரசியலே இல்லை. மக்களை ஏமாற்றுவதற்கு பணம் கொடுத்து ஓட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு இது யார் பண்ணுவான்? கார்பரேட் பண்ணுவான். கார்பரேட் அரசியல் தான் இப்போ திமுக, அதிமுக, விஜய் அரசியல். கார்பரேட் மனப்பான்மை மக்களுக்குள்ள அரசியல் கட்சிகள் திணிக்கிறத நம்ம பார்க்கலாம் சார். அதே மாதிரி பார்த்தோம்னா மகளிருக்கு அனைத்து கட்சிகளும் நாங்க அதிகப்படியான செயல் திட்டங்களை நிறைய செய்வோன்ற மாதிரியும் மகளிர் உரிமை தொகை உட்பட பலதரப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க. மகளிரை மட்டுமே மொத்த இலக்கா நிர்ணயிச்சு இவங்களோட வாக்கு சேகரிக்கான அந்த ஒரு யுக்தியை நீங்க எப்படி சார்? வாக்கு வங்கி மக்களை, அது உரிமை பெண்கள் வாக்க எப்படியாவது வாங்கணும். அதுதான். அதை தாண்டி எந்த மகளிருக்கும் எந்த பாதுகாப்பு இல்லை. சுய உதவி குழுல கூட எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எல்லா அரசியல்வாதிகளும் ஏமாத்துவதே பெண்களை தான். புரியுது. இது எல்லாமே ஒரு கார்பரேட் அரசியல மாறி போச்சு. அப்படி பார்க்கும்போது கடந்த ஆட்சியில பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு அவர் தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இல்ல, எடப்பாடி அதான் சொன்னாரு, ஜெயலலிதா அதான் சொன்னாரு, கருணாநிதி அதான் சொன்னாரு, எல்லாமே அதான் சொல்லுவாங்க. தேர்தல் அறிக்கை 35 வருஷம் முந்தைய தேர்தல் அறிக்கை தான். அட்டையை மாத்தி இன்னும் வந்துட்டு இருக்கு. அட்டைய மாத்தி வந்துட்டு இருக்கு. பட்ஜெட் அட்டையை மாத்தி 2021. ஆமா, அவ்வளவுதான். எல்லாத்தையும் கூத்து பூரா தமிழ்நாட்டுல. அப்ப இன்னொன்னு சார், நாம் தமிழர் கட்சியோட கொள்கையில பார்க்கும்போது அந்த கொள்கைகள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு நீங்க பாக்குறீங்களா? சீமானுக்கு என்ன கொள்கை அவருக்கே தெரியாது. விஜயலட்சுமி வீட்டுல போய் பஞ்சாயத்து பேசிட்டு வடசலா போலீஸ் ஸ்டேஷன் நிக்கிறாரு. இதான் தலைவனா? வடசலா போலீஸ் ஸ்டேஷன்ல ஏட்டையா கூப்பிட்டு உட்காரியா, புகார் கொடுத்துருக்கியா, கட்சிக்கார பூரா வடசலாக்கு போலீஸ் ஸ்டேஷன். இப்ப இதுதான் தலைவனா? அப்ப பலதரப்பட்ட அரசியல்வாதிகள்ல சீமான ஒரு ஆளா நம்ம பார்க்கும்போது இந்த பலதரப்பட்ட அதாவது மிக மோசமான ஒரு நபர் தான் சீமான். நம்ம தனித்து கொள்கையை மட்டும் நம்ம கட்சியோட கொள்கை இல்லையே, கொள்கையா விவசாயம் எல்லாம். அதாவது விஜய்கிட்ட கேட்டீங்கன்னா இதை கூட 1000 மடங்கு கொடுப்பாங்க. புரியுது. ஜான் ஆரோக்கிய சேமிப்பு சொன்னீங்கன்னா இதை விட 1000 மடங்கு எழுதி கொடுப்பாரு. புரியுது. இந்த பூலோகத்தையே பசுமையா மாத்திருன்னு சொல்லுவார். மக்கள் அதெல்லாம் காது கொடுத்த கேட்க. எந்த கட்சிக்கார கூட்டம் போட்டாலும் அவனே ஆளை கூட்டிட்டு வருவான், அவனே சேர போடுவான், அவனே கொடியை கட்டுவான், அவனே கொடியை வச்சு வீட்டுக்கு போயிருவான். ஏன்னா ஊரு மக்கள் கேக்குறானா? எங்க பாத்துருக்கீங்களா? இதுதான் அரசியல். நேரான கடைசி கேள்வி சார். உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக அமரப்போகும் அந்த ஒருவர் யார்? உங்க கருத்தை சொல்லுங்க. எடப்பாடி. 100% எடப்பாடி. நீங்க நேற்றுக்கு முந்தா நாள் ஒரு தொழிலதிபரை சந்திரபாபு நாயுடு பார்த்திருக்காரு. அப்போ எடப்பாடி சிஎம் என்பது அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. புரியுது. யாரு? சந்திரபாபு நாயுடு. அவர் ஒரு முதலமைச்சர், ஒரு நீண்ட அரசியல்வாதி, அரசியல் அனுபவம் உள்ளவர். அவரு முந்தா நாள் ஒரு தொழிலதிபரை பார்க்கிறப்போ எடப்பாடி அங்க சிஎம் சொல்லியிருக்காங்க. ஓகே சார், ரொம்ப பொன்னான நேரத்தை ரொம்ப மிக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.